வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10.4ல் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம் நம்மளோட வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டரில். ஓகே, ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இது ரெண்டுக்கும் நம்மளை வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போது A cross B எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். I, J, K இது எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே போடுங்க. A வெக்டரோட ஃபஸ்ட்டு I காம்போனண்ட்டு 1, J காம்போனண்ட், நெக்ஸ்ட்டு K காம்போனண்ட். அதே போல் B வெக்டருக்கு I காம்போனண்ட், J காம்போனண்ட், K காம்போனண்ட். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸில் டிட்டர்மினண்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமோ அதே சேம் ஃபார்மேட்டில் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது A cross B ஈக்குவல் டு I வெக்டார் இன்ட்டு என்ன எழுதுவோம், இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு ரிமைனிங் உள்ள இது 7 7 -2 2. நெக்ஸ்ட்டு போடும்போது மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ், இப்படி தான் வந்து டிட்டர்மினண்ட்டில் போடுவோம். ஸோ இங்கே எந்த டிட்டர்மினண்ட் வரும்னா, இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோன்னா 1 7 3 2 3 2 ப்ளஸ் கே வெக்டார், இந்த காலம் இந்த ரோ விட்டாச்சுன்னா 1 -7 3 -2. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுங்கள். 7 2s are 14 மைனஸ், நடுவில் வந்து மைனஸ் போடுவோம், ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 7 2s are 14, இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஜே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்கா 2 -7 3s are 21 ப்ளஸ் கே, இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுங்கள். 1 × -2 மைனஸ் 3 7s are 21, இங்கே ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு I வெக்டார் இன்ட்டு -14, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் ஜே 2 -21 வந்து -19 ப்ளஸ் கே -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 21. ஸோ இது வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ டோட்டலாகவே 0 ஆயிடும். இது செகண்ட் டேர்ம் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 19J ப்ளஸ் 21ல் 2 போயிடுச்சுனாக்க 19K. இது எதோட வேல்யூனா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருடைய வேல்யூ. ஸோ ரெண்டு வெக்டார் கொடுத்தா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். பட் இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டார் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக எல்லா காம்பனண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஐக்கு வந்து எதுவுமே இல்லை, அதை விட்டுடலாம். ஜேக்கு வந்து 19 ஸ்கொயர், கேயோடது 19 ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 19 ஸ்கொயரை இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுத்தாச்சுன்னா 1 + 1 இருக்கும். 19 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா 19, இங்கே 1 + 1 2. ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெக்டார் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் த வெக்டார்ஸ் a + b அண்ட் a - b. ஓகே, a + b a - b. இப்போ ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, a + bன்னு ஒரு வெக்டார் இருக்குது, அதே போல் a - bன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு வெக்டாரை தான் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வெக்டார் எப்படி இருக்கணும், யூனிட் வெக்டாராக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்ன வெக்டார். இப்போது இது வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த வெக்டாரை தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஒரு வெக்டார், ரெண்டு வெக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு, a + b a - b இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து யூனிட் வெக்டராகவும் இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இது தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ரெண்டு வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, n கேப் ஈக்குவல் டு a கிராஸ் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. இந்த இடத்துல ஏங்கிறது என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் a + b வெக்டார். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வெக்டார். b வெக்டாருங்கிறது என்னதுன்னா a - b, அதாவது செகண்ட் வெக்டார்.
ஏ வெக்டருங்கிறது ஃபஸ்ட்டு வெக்டரு, பி வெக்டருங்கிறது செகண்ட் வெக்டர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிக்கலாம். ஏ ப்ளஸ் பிங்கும் போது என்ன பண்ணணும், காம்போனன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை அப்படியே எழுதியாச்சு, ப்ளஸ் பி வெக்டாரையும் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காம்போனன்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3i + i 4i, 2j + 2j 4j, 2k - 2k வந்து 0 ஆகிடும். இதுதான் வந்து a + b வெக்டார். ஓகே, இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு சி வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a வெக்டார் மைனஸ் b வெக்டார். ஓகே, ஸோ அப்படி காம்போனன்ட்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2k மைனஸ் I + 2j - 2k. இப்போது 3i + 2j + 2k, இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். -i - 2j + 2k. 3i - i வந்து 2i, 2j - 2j வந்து 0 ஆயிரும். 2k + 2k 4k. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a வெக்டார் மைனஸ் b வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம d வெக்டார் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம். இது ஏன் c and d அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு a and b அப்படின்னா a × b by மாடுலஸ் ஆஃப் a × b. இங்கே a and bக்கு பதிலாக தான் a + b and a - bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இப்படி எழுதிக்கலாம், c × d டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் c × d அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி எழுதணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், c × d வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, c × d வெக்டர். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது i, j, k. இப்போ அதோட காம்போனன்ட்ஸை, சியோட காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கில் 4 இருக்குது, ஜேக்கு வந்து 4 இருக்குது, கே இல்லை. இதுவே டி வெக்டாரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, ஜேயோட காம்போனன்ட்டு 0. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஐ இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டாச்சுன்னா 4 4s are 16, இந்த பக்கம் வந்து 0 ஆயிரும். ஜே இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டாச்சுன்னா 16, இது 2 × 0 0, ப்ளஸ் கே வெக்டார் இந்த காலம் அண்ட் ரோ விட்டாச்சுன்னா 0 - 4 2s are 8. இப்போ என்ன வருது, 16i - 16j - 8k வெக்டார். இது வந்து c × d வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து யூனிட் வெக்டார் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு 2 வெக்டார்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா c × d டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் c × d. ஓகே, ஸோ இப்போ c × d வந்து நமக்கு என்னென்னு தெரியும், அதை எழுதிக்கலாம். 16i - 16j - 8k டிவைடட் பை, இப்போ இதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மாடுலஸ்னு என்ன பண்ணலாம், 16² 8². ஏன்னா நெகட்டிவ் போட்டாலுமே நமக்கு வந்து இங்கே என்ன பாசிட்டிவ் தானே வரப்போகுது. ஸோ அப்படி எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் ஃபுல்லாக 8 நம்ம வந்து காமனாக எடுத்துட்டோன்னா 2i 2j k வெக்டார் அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டரில் என்ன பண்ண போகிறோம், ரூட்டுக்கு உள்ளார 8² காமனாக எடுத்தோன்னா இதில் 2² இருக்கும், 2² + 1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 8 × 2i - 2j - k டிவைடட் பை 8² நீங்கள் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா 8 வந்துடும். ரூட்டுக்குள்ளார 4 + 4 + 1. இப்போது 8ம் 8ம் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போது நியூமரேட்டரில் 2i - 2j - k டிவைடட் பை √9. ஓகே, ஸோ √9 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2i - 2j - k டிவைடட் பை 3. ஸோ நம்மளை வந்து யூனிட் வெக்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம எப்போவுமே ஆன்சர் கொடுக்கும்போது i, j, k காம்போனன்ட்ஸை தனித்தனியாக கொடுக்கணும். இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்,
2 by 3i minus 2 by 3j minus 1 by 3k vector. இதான் வந்து நமக்கு unit vector perpendicular to both the vectors C and D. ஓகே, இதான் வந்து செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.